எங்க சரி, மாமாவும் வேணா கார்த்தியும் வேணாம், நான் வேணா உங்க கூட வரேன். நாம 2 பேரும் போய் மாப்பிள்ளைய பார்த்து பேசுவோங்க. ஆமா பிரபுக்கண்ணா, எல்லாரையும் விட ஆதிரவும் கூட வருதுதான் உனக்கு பக்கபலமா இருக்கும். ஆதிரைய கூட்டிட்டு போ. அண்ணி, நாம தான் ஏற்கனவே ஒரு தடவை அவரை நேர்ல போய் பார்த்து எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணோமே. ஆனா அவர் மனசு கொஞ்சம் கூட இறங்கி வரலையே. ஆமா ரோஹிணி, ஆனா அதுக்காக அதோட எல்லாத்தையும் விட்டுற முடியாதுல்ல. மறுபடியும் முயற்சி பண்ணிதானே ஆகணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்போன்னு நினைச்சேன். ஆனா உங்க அண்ணன் இப்பவே இந்த பிரச்சனையை தீர்த்து மாப்பிள்ளைய சமாதானப்படுத்தணும்னு ரொம்ப தீர்மானமா இருக்காரு. சரி ஓகே, அவர் நினைச்ச மாதிரியே நாமளும் முயற்சி பண்ணி பார்க்கலாம்ல. என்ன தப்பு இருக்கு? ஏங்க, நானும் வரேன் உங்க கூட. 2 பேரும் போய் மாப்பிள்ளைய பார்க்கலாம். மாப்பிள்ளையோட பேசி ரோஹிணி ஏத்துக்க வைக்கலாங்க. அடே ஆதரே, உன் புருஷன் தனியா போனாலும் சரி, நீ அவன் கூட ஜோடி போட்டுக்கிட்டு போனாலும் சரி, நீங்க என்ன சொன்னாலும் குமரகுரு ரோஹிணியை ஏத்துக்கவே மாட்டான். சப்போஸ் குமரகுரு ரோஹிணியை ஏத்துக்கிட்டா கூட நானும் கௌதமும் உள்ள போந்து அதை கெடுத்து விட்டுருவோம். ஆமாப்பா சொல்றீங்க பிரபு, ஆதிரைய கூட்டிட்டு போய் 2 பேருமா மாப்பிள்ளைய பார்த்து பேசிட்டு நல்ல செய்தியோட வாங்க. நாங்க எல்லாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். சரி வா. சரிங்க. ஆதிர, நீ ஒரு விஷயத்துல இறங்குனா அதை வெற்றியோட செஞ்சு முடிச்சிட்டு தான் வருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா. உன் புருஷன் ஏற்கனவே அடிபட்டு உடம்பு பூரா காயமா இருக்கான். அவனை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா. சரிங்க பாட்டி, வாங்க போலாம். நாங்க நில்லுங்க. வணக்கம்மா. 2 பேரும் மரியாதையா அப்படியே வந்த வழி பார்த்து போயிடுங்க. இல்லனா நான் கேக்குற கேள்வியே வேற மாதிரி இருக்கும். அம்மா, கோவப்படாதீங்க. கோபப்படாதீங்களா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எங்க மூஞ்சில எல்லாம் உங்களால எப்படி முடிக்க முடிச்சது? மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, என் புள்ளைய பார்த்தா உங்களுக்கு ஏன் மாதிரி தெரியுதா இல்ல கோமாளி மாதிரி தெரியுதா? அம்மா தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என் தங்கச்சி தப்பானவ கிடையாதுமா. நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த கௌதம் தாமா. இன்னைக்குதான் நடந்த விஷயம் எல்லாமே தெரியும். என் தங்கச்சி ரோஹிணி உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுமா. தயவு செஞ்சு அவளை நீங்க நம்புங்க, சந்தேகப்படாதீங்கம்மா. உங்க கூட பிறந்தவளுக்கு நல்லவன்னு நீங்க சர்டிபிகேட் கொடுக்கலாம், ஆனா நாங்க நம்ப தயாரா இல்ல. அக்கா, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க அக்கா. வேற எப்படி சொல்ற? என் புள்ள உன் நாத்தனார் பண்ண துரோகத்தால எப்படி மனசு உடைஞ்சு போய் நிக்கிறான் தெரியுமா? என் புள்ளையோட வலிக்கும் வேதனைக்கும் உன் நாத்தனார் தான் காரணம். உங்க தங்கச்சியை பத்தி ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு பொறுக்கலையே. எங்க வீட்டு பையன் உங்க தங்கச்சியால வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கானே, இத பாக்குறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? எங்களுக்கு புரியுது, ஆனா இதுக்கு எந்த விதத்திலயும் என் தங்கச்சி காரணம் கிடையாது. இதை மட்டும் நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நான் இதுல புரிஞ்சுக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ எதுவுமே இல்ல. இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. இனிமே நீங்களும் உங்க தங்கச்சியும் எங்க வீட்டுக்கு வரணும்னு கனவுல கூட நினைக்காதீங்க.